இந்த கிறிஸ்துமஸை இன்னும் அழகாக்க காஞ்சிபுரம் SM சில்க்ஸில் 60% வரை சிறப்பு தள்ளுபடி. அருகில் உள்ள ஷோரூமை இப்பவே விசிட் பண்ணுங்க. ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஜனநாயகன் என்ன சார் நடந்துட்டு இருக்கு? போன டிசம்பர் 18-19 உங்களுக்கு சென்சார் அப்ளை பண்ணியாச்சு. ஒரு 27 கட்ஸுக்கு சொல்லியிருக்காங்க. அப்புறம் சில ஷார்ட்ஸ்லாம் மியூட் பண்ண சொன்னாங்க. டைலாக் நிறைய தெரிக்கிற அளவுக்கு இருக்கு வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா. எங்களுக்குள்ள ஒருத்தர் புகார் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த தான் மேட்ரு ஓப்பன் பண்ணுறாங்க. மத கலாச்சாரம் கொஞ்சம் வந்து இழிவுபடுத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. அப்போ தான் கோர்ட் வந்து அப்படின்னா யார் அந்த நபர்? ஜனநாயகன் இந்த மாசம் ரிலீஸ் ஆகாதாங்க வாய்ப்பே இல்லைங்கிறது மாதிரி இருக்கு. பொங்கலுக்கு இல்ல, ஜனவரிக்கே இல்ல, கிடையாது, நைட்டும் கிடையாது, பொங்கலுக்கும் கிடையாது. இப்போ இது ரிலீஸ் ஆகாம போச்சுன்னா ஒட்டுமொத்த தமிழ் சினிமா ரசிகர்களுக்குமே ஒரு பெரிய இழப்பு, ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட். இது இன்னும் விஜய் மேல அனுதாபத்தை அதிகரிக்கும். இப்போ விஜயோட வாக்கு சதவீதம் இதனால அதிகரிக்குமா? கிட்டத்தட்ட இது வரைக்குமே நீங்க சொல்றது மாதிரி 25 வரைக்கும் சொல்லியிருக்கீங்க. ஒரு சிறப்பான ஒரு தகவல் 45% வரைக்கும் ஏறி இருக்கிறதா ஒரு தகவல் வரும். மேபி இதனாலதான் விஜய் கொஞ்சம் அமைதியாகவும் இருக்காரா? இவங்க பண்றதை பண்ணட்டும், விளைவுகள் எங்க வருங்கிறது அவருக்கு. இதன் மூலமா ஒரு வருத்தம் விஜய்க்கு இருக்கே தவிர இதன் மூலமாக ஒரு லாபம் பார்க்கலாங்கிற அந்த நோட்டிபிகேஷன் அவர்கிட்ட கிடையவே கிடையாது. ரசிகர்களுடைய ஆதரவு இன்னும் அதிகமாக இருக்கு. படம் எப்போ ரிலீஸ் ஆனாலும் அன்றைக்கி நாங்கள் பொங்கல் மாதிரி செலிப்ரேட் பண்ணுவோம். படத்துக்கு வந்து எதிர்பார்ப்பை எகிர வச்சுட்டாங்க எல்லா பேருமே. என்ன இருக்குது அப்படி படத்தில்? அதன் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு தளபதி விஜய் அவர்கள் ஜனநாயகன் படத்தோட வராரு. ஆனால் அந்த ஒன் லாஸ்ட் டைமை கூட பீஸ்ஃபுல்லாக நிம்மதியாக அந்த மனுஷனை ஃபேர்வெல் பண்ண விடாமல் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அது என்னென்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு சில குழப்பங்கள் இருக்குது. இது யார் செய்கிற சதி, இல்லை நிஜமாலே படத்தில் பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறதுலாம் நிறைய குழப்பங்கள் இருக்குது. அந்த குழப்பங்களுக்கெல்லாம் தீர்வளிக்கும் விதமாக இன்னைக்கு நம்மளோட பேசுறதுக்கு இணைஞ்சிருக்கார் ஜேர்னலிஸ்ட் வெங்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், ரொம்ப சீரியஸான விஷயம். பொங்கலுக்கு வந்து நம்மளுக்கு அந்த கொண்டாட்டம் வழக்கமாக இருக்கக்கூடிய ஒரு பொங்கல் தீபாவளினாலே சினிமா தான் மக்களுக்கு. அந்த கொண்டாட்டம் இந்த பொங்கலுக்கு இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா ஜனநாயகன் படத்தை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. பராசக்தி படத்துக்கும் சிக்கல் இருக்குது. அது தனி டாபிக், நம்ம அதை பேசுவோம் விளாவரியா. பட் ஜனநாயகன் என்ன சார் நடந்துட்டு இருக்கு? ஆக்சுவலாக அதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். நடிகராக விஜய் இருந்திருந்தால் இந்த பிரச்சனைகள்லாம் வராது, கேள்விக்குறியும் கிடையாது. அரசியல் கட்சி தலைவராக மாறினதுக்கு பிறகு ஏகப்பட்ட பிரச்சனை சந்திச்சுட்டு இருக்காரு. எல்லாத்தையும் தாண்டி தான் வர்றாரு. ஜனநாயகன் படத்தையும் கண்டிப்பாக தாண்டி வருவார். அவங்க மாற்றுக்கிறதே கிடையாது. யாரும் எதை செய்தாலுமே இந்த வெற்றிங்கிற ஒரு வார்த்தையை வந்து அதை மறைக்க முடியாது, தடுக்கவும் முடியாது தான் நான் நினைக்கிறேன். ஜனநாயகனுடைய மிகப்பெரிய வெற்றி எப்போ இருந்தாலும் அது வரும். எந்த நேரத்தில் வந்தாலுமே அந்த படம் வர்றன்னைக்கு தான் பொங்கல் ஃபெஸ்டிவல். ஓகே, ரசிகர்களும் நிறைய திரையுலக நம்ம அஜய் அனமுத்துல அதான் சொல்லியிருக்காரு, என்னைக்கு எங்களுடைய அண்ணன் படம் வருதோ அன்னைக்கு தாங்க பொங்கல் தீபாவளி, அவங்க ரெடியாக இருக்கும் பார்க்கறதுக்குன்னு நீ ட்வீட் போட்டிருக்காரு. ஸோ இந்த பக்கம் ரவிமோகன் ஒன்று பேசியிருக்காரு. பட் என்ன இதெல்லாம் மீறி என்னன்னா கிட்ட 400 கோடி ரூபாய்க்கு மேலே செலவு செய்யப்பட்டு எடுக்கப்பட்ட ஒரு படம். ஓகே. ஸோ மிகுந்த எதிர்பார்ப்போட கடைசி படம்ங்கிற நீங்கள் சொன்ன ஒன் லாஸ்ட் டைம் அப்படிங்கிற மாதிரி தான். நான் ஒன் லாஸ்ட் டைம்ங்கிறது விஜய்க்கு எப்போவுமே கிடையாது. அது வந்து நான் சொன்ன அது வந்து கண்டினியூட்டி தான் இருக்குது. ஸோ கண்டினியூ தான், அது ஒன்றும் மறுப்பதற்கே இல்லை. பட் இந்த இறுதி படம் அது ஒரு சிறப்பாக வந்து அவர் அழகாக நீங்கள் போங்க அப்படின்னு வழி அனுப்பிச்சு வைக்கிறதா தான் அது வந்து சிறப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் ஏகப்பட்ட ப்ராப்ளம் அரசியலுக்கு வந்தாலே இதெல்லாம் வருங்கிறது அவருக்கு தெரியும். தாண்டி வந்திருக்காருன்னு சொன்னது மாதிரி தான். படம் ரொம்ப அருமையாக வந்திருக்கிறதா ஒரு தகவல் சார். ஓகே ஓகே. இது வரைக்குமே பார்க்காத ஒரு விஜய் படத்தை பார்க்குறது மாதிரி தெரிக்கிற அளவுக்கு ஒரு படம் இருக்குது. ஓகே. இன்றைய சமூகத்துக்கு தேவையான ஒரு படமாகவும் அது வந்து இருக்கிறதா ஒரு விஷயம். என்ன பார்த்தீங்கன்னா ஒரு கதைக்களமும் இருக்குது அதில். ஸோ இந்த பெண்கள் சம்மந்தப்பட்ட ஒரு கதை ஒன்று அருமையாக எடுத்திருக்காரு. ரசிகர்கள் இன்னும் ஏகப்பட்ட பேர் வருவாங்க. விஜய் பார்த்தோன்னா இந்த 15 வயசுக்கு மேற்பட்ட பெண்கள்லாம் தாறுமாறாக வருவாங்கலேருந்து 18 இயர்ஸ் தொட்ட பெண்கள் ஓட் பேங்க் இருக்குங்களா அவங்களாம் கண்ணை மூடிட்டு டிவியை குத்திட்டு போயிடுவாங்க. அப்படியே ஒரு சிறப்பான ஒரு படமாக அது இருக்கும். பட் என்னன்னா இப்போ படம்லாம் முடிஞ்சாச்சு. ஆக்சுவலாக லாஸ்ட்டு 2025 தீபாவளிக்கு வர வேண்டிய ஒரு படம் தான் ஜனநாயகம். சில தவிர்க்க முடியாத காரணம் அதுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது. OTTயில் பேசும்போது நெக்ஸ்ட் இயர் கோட்டா முடிஞ்சு 2026 ஓப்பனிங் நீங்கள் பண்ணிடுங்க அப்படின்னு மிகுந்த ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்து வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 120 crores வாங்கப்படுறதா ஒரு தகவல். பெரிய மட்டும். எஸ் எஸ். சேட்டலைட்டே கிட்டத்தட்ட ஒரு 60-65 வரைக்கும் போனதான் ஒருத்தர். ஓவரால் பார்த்தீங்கன்னா தியேட்டர்கள் வந்து 105 வரைக்கும் தமிழ்நாடு பேருக்கு. ஒரு ஓவர்சீஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 500 கோடிக்கு வந்து பிஸ்னஸ் பண்ண ஆல்மோஸ்ட் ரிலீஸுக்கு முன்னாடியே லாபம் தான். எஸ் எஸ். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் வாங்கினவர்கள் இருக்காங்க இல்லையா, அதுதான் பார்க்கணும். டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு மட்டும் தியேட்டர்ஸ் ஓனர்ஸ் பெரிய ரேட் கொடுத்து வாங்கியிருக்காங்க, டிஸ்ட்ரிபியூட் வாங்கியிருக்காங்க.
இவ்வளோ பெரிய அமௌண்ட் கொடுத்தா வாங்கியிருக்காங்க உங்களுக்கு, ஓகே அவ்வளோ எடுக்கணும் இல்லை, அதுக்கு இதான சரியான நேரம். ஓகே ஓகே 9ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரைக்குமே ஒரு 10-12 நாள் வந்து ஃபுல் ஃபெஸ்டிவல். ஆமாம் தாறுமாறாக ஓடும் படம், பிச்சுக்கிட்டு போகும் உங்களுக்கு. அந்த ஒரு கால்குலேஷன் தான் எதிர்பார்க்க ஒரு அமௌண்ட்லாம் கொடுத்து வாங்கியிருக்காங்க, போட்டு அதை எடுத்துரும். வட்டிக்கு தானே வாங்குறாங்க, யாருங்க பாக்கெட் பீரோவில் பூட்டி வச்சு எடுத்துகிட்டு வந்து பண்ணுறாங்க கிடையாது. 2 வட்டி 4 வட்டி 10 வட்டி வாங்கி எடுக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. இன்னும் 9ஆம் தேதி வரையெல்லாம் நிலைமை என்ன ஆகுது, வட்டி 1 மாதம் வட்டி போகும், ஓகே இவ்வளோ விஷயங்கள். அப்போ தியேட்டர்ஸ் ஓனர்ஸில் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு படம். இப்போ இந்த ஃபெஸ்டிவல் எப்படி போகும் ஓகே அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. படம் முடிஞ்சாச்சு, போன டிசம்பர் 18-19 வந்து உங்களுக்கு சென்சார் அப்ளை பண்ணியாச்சு. 24-25 வந்து உங்களுக்கு யூஎஸ் சர்டிஃபிகேட்னு தணிக்கை குழு சார்பாக தெரிவிக்கப்பட்டாச்சு, சொல்லிட்டாங்க. சொல்லியாச்சு. சர்டிஃபிகேட் கேள்விப்படியில் சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு என்ன, எப்பவுமே ஒரு தடவை சொல்லி முடிச்சாச்சுன்னா முடிச்சா தானே உங்களுக்கு. ஆமாம் ஆமாம் அப்பயே அங்கே ரிவைசி கமிட்டி போகணுங்கிற மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாங்கன்னா வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் டிஸ்கஷன் பண்ணுறோம், பண்ணிட்டு சொல்லுவோம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருந்தாங்கன்னா இவங்க யோசிக்கலாம். அப்போ அந்த நேரத்தில் ஏதோ இருக்குது அப்படின்னு இவங்க ஓகே திங்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு. 9ஆம் தேதி பண்ணலாமா, இல்லை தள்ளி பண்ணலாமா, வர்றதுக்கு லேட் ஆகுமா அப்படிங்கிற விஷயத்தில் அனலைஸ் பண்ணியிருக்கலாம். பட் அவங்க யூஏங்க இந்த கட்ஸ் ஒரு 27 கட்ஸுக்கு சொல்லியிருக்காங்க. ஓகே அப்புறம் சில ஷார்ட்ஸ்லாம் மீட் பண்ண சொன்னாங்க, டைலாக் நிறைய தெரிக்கிற அளவுக்கு இருக்குது வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிறேன்ட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ஆடியன்ஸ் தெரியும், இந்த இடத்துல மீட் பண்ணாலே ஏதோ இருக்குன்னு புரிஞ்சுக்குவாங்க. ஓகே அப்போது அவங்க கட்ஸ் 27 கட்ஸை ஓகே பண்ணிட்டாங்க, மியூட் பண்ணுறது ஓகே பண்ணிட்டாங்க, எல்லாம் பண்ணி கையில் கொடுத்துட்டாங்க. சென்சார் பார்த்ததுக்கு பிறகு இவ்வளோ விஷயங்கள் தணிக்கைக்குழு கொடுத்ததுக்கு பிறகு யூஏ உங்களுக்கு அக்செப்டன்ட்டாங்க. ஓகே சார். அப்போது ஃபெஸ்டிவல் கிறிஸ்மஸ் நியூ இயர் ஃபெஸ்டிவல் அந்த லீவெல்லாம் கிராஸ் ஆகுது. ஃபஸ்ட் வீக் வந்து எதிர்பார்க்கப்பட்ட சமயத்தில் 2ஆம் தேதி 3ஆம் தேதி ஒரு தகவல் கண்டிப்பாக போயிருந்தாங்கன்னா என்னன்னு வந்து அனலைஸ் பண்ணியிருக்கலாம். ஓகே ஓகே பட் 5ஆம் தேதி தான் அவங்களுக்கு மெயில் போகிறதா ஒரு தகவல், இது மாதிரி ரிவைசிங் கமிட்டி அமைச்சிருக்கோம். ஓகே அப்போ தான் நீங்கள் அதிர்ச்சி ஆகிறாங்க. ரிவைசிங் கமிட்டி பொருளுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் கேட்டதெல்லாம் சப்மிட் பண்ணிட்டோம், அப்புறம் எதுக்கு ரிவைசிங் கமிட்டி போகுது அப்படிங்கிறது தான் அவங்களெல்லாம் யோசிக்கும் போது தான் சரி நம்ம கோர்ட்டுக்கு போவோம், வேறு வழி கிடையாது. ஆனால் படம் 9ஆம் தேதி ரிலீஸ், டேட் கொடுத்தாச்சு, பிஸ்னஸ் பண்ணியாச்சு. ஓகே இப்போ போகும்போது தான் புதன்கிழமை அன்னைக்கு இந்த கேஸ் வருது. ஸோ அது அவர்கள் சார்பாக என்ன சொல்கிறாங்கன்னா, ரிவைசிங் கமிட்டிக்கு நாங்கள் அனுப்புறது எங்களுக்குள்ளே ஒருத்தர் புகார் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் மேட்ரு ஓப்பன் பண்ணுறாங்க. அவசர கால அது பிரிவின் கீழே அந்த கேஸ் எடுத்து பண்ணும்போது ஓகே மத கலாச்சாரம் கொஞ்சம் வந்து இழிவுபடுத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. அப்போ தான் கோர்ட் வந்து அப்படின்னா யார் அந்த நபர், இந்த புகார் அளித்ததை நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டை வந்து தாக்கல் பண்ணுங்க அப்படிங்கும்போது தான் நேற்று வந்து 7ஆம் தேதி அன்றைக்கி இந்த இது வந்தது உங்களுக்கு. அப்போது சொல்லும் போது தான் இந்த சென்சாரில் பார்க்கப்பட்டாங்க இல்லையா தணிக்கை குழு நபர், மொத்த தலைவரோடு சேர்த்து 4 பேர் பார்த்தாங்க, 5 பேர். ஸோ 5 பேர் பார்த்ததில் வந்து மெஜாரிட்டியாக 4 பேருக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை. ஒரு நபர் மட்டுமே இதை கொஞ்சம் மத சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஓகே ரெண்டாவதாக நம்ம இந்திய இராணுவம் சம்மந்தப்பட்ட சில குறியீடுகள் அதில் இருக்குது. ஓகே ஓகே அதெல்லாம் வந்து பண்ணணும். அப்போ அப்படிங்கும்போது வந்து இது அவங்க தலைவர்கிட்ட சொல்கிறாங்க. அதை கட் பண்ணணுன்றாங்களா இல்லை ஏ சர்டிஃபிகேட் கொடுக்கணுன்றாங்களா சார்? அதுதான் வரல, நீ எது சொன்னாலும் இவங்களே சொல்லியிருந்தாங்கன்னா அது வந்து ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறது ரெடியாக இருக்காங்க. ஓகே ஓகே ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தா கூட பிரச்சனை இல்லைங்க, ஓகேன்னு வாங்கிட்டு 9ஆம் தேதி பண்ணுவோம். ஏ கொடுக்குற அளவுக்கு அதில் ஒன்றும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூஏ கொடுத்தாச்சு, நீங்கள் அதுக்கப்புறம் ஏக்கு போகிறதுக்கு முடியாது. ஓகே ஸோ இவர்கள் சொன்னது தானே அது உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு சென்சார் பார்க்கும்போது இங்கே ஒரு ஷோ போடும்போது 5 பேர் தான் உள்ளே இருப்பாங்க, வேறு யாரும் உள்ளுக்குள்ளே போக முடியாது. ப்ரொடக்ஷரும் டைரக்டரும் ப்ரொடக்ஷன் கம்பெனியும் டைரக்டரும் வெளியில் தான் வெயிட் பண்ணணும், தியேட்டருக்கு வெளியில். அப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க, எழுதி வச்சுக்குவாங்க. செகண்ட் ஹாஃப் பார்த்ததுக்கு பிறகு ஒரு 1/2 வெயிட் பண்ணி ஸ்டேட்மெண்ட் கொடுத்து ஃபஸ்ட் ஹாஃபுக்கும் செகண்ட் ஹாஃபுக்கும் ஃபுல்லாக கரெக்ஷன்ஸ் என்ன, கட்ஸ் என்ன, மியூட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நோட் பண்ணி வச்சு தான் அவங்க தலைவர்கிட்ட கொடுத்து அவங்ககிட்ட சொல்லி அதை பூரா சப்மிட் பண்ணுறாங்க. ஓகே பட் அங்கே யூஎன் சொல்லியாச்சு. இப்போ ஏக்கு வாய்ப்பு இங்கே இல்லை. ஆனால் ரிவைசிங் கமிட்டி போனதுக்கு அப்புறம் என்ன வரும்னு தெரியாது. அப்போ ரிவைசிங் கமிட்டி போனது இவங்க ஷாக் ஆகிறாங்க. அப்போ கோர்ட்டுக்கு போகும்போது தான் கோர்ட்டும் கேட்குறாங்க, நீங்கள் தான் யூஏ சொல்லிட்டீங்களாமே, எல்லாமே முடிஞ்சு போனதுக்கப்புறம் எதுக்கு ரிவைசிங் கமிட்டி, என்ன விஷயம்னு கேட்கும் போது தான் இந்த விஷயத்த சொல்கிறாங்க. மத சார்பற்ற ஒரு விஷயத்தை வச்சுருக்காங்க, இந்திய இராணுவ படையை சேர்ந்த விஷயங்களில் இந்த குறியீடுகள் வச்சுருக்காங்க. அதனால் எங்களுக்கு நாங்கள் முடிவு பண்ண முடியாது, ரிவைசிங் அமிச்சிட்டோன்றாங்க. ஓகே ஓகே இப்போ நீங்களாம் சேர்ந்து முடிவு பண்ணதுக்கப்புறம் தேவையா அப்படின்னு அப்படி ஒரு கேள்வியும் வருது. ரெண்டாவது 9ஆம் தேதி அவங்க டேட் வச்சுட்டாங்க போது 9ஆம் தேதி அவங்க முடிவு பண்ணதுக்கு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, எங்களுக்குன்னு ஒரு சிஸ்டமேட்டிக் இருக்குது அப்படின்னு தணிக்கைக்குழு அதிகாரிகள் சொல்லிட்டாங்க, அவங்க சார்பாக ஆஜரான அட்வொகேட்ஸ் எல்லாம். அப்போ இது ஒரு சிக்கல் உருவாது இங்கே. இப்போ இந்த ப்ரெஷர் எதனால் உருவாகுறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ உருவாகுது. அப்போ ரிவைசிங் கமிட்டி போனாங்கன்னா அது எப்போ வரும் தெரியாது.
ஆமா ஆமா அப்போ தான் கோர்ட் என்ன பண்ணுறாங்கன்னா 9ஆம் தேதி காலையில் இவருடைய தீர்ப்பு வழங்கப்படும்னு சொல்கிறாங்க. ரிவைசிங் கமிட்டி பார்க்குறோம். ஓகே. அதுக்கு பட் இம்மிடியேட்டாக பார்க்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். ஒன்றும் தேவையில்லை, நைட் ஷோ பார்த்தாங்கன்னா முடிஞ்சு போச்சு. நேத்து நைட் பார்த்துட்டா இல்ல இன்னைக்கு காலையில இன்னைக்கு பார்த்துட்டா? ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா இன்னைக்கு முடிவு பண்ணி நாளைக்கு காலையில் தீர்ப்பை சொல்லிட்டு போகலாம். ம். ஆனால் இங்கே என்ன பார்க்கப்படுது அப்படின்னா, ரிவைசிங் கமிட்டி போகிறதா இருந்ததுன்னா அவங்க மீண்டும் வந்து ஒரு குழு அமைப்பாங்க. அங்கே ஒரு தலைவர் உருவாகுவார். ஓகே ஓகே. அவரு கீழே ஒரு 3 பேரோ 4 பேரோ வருவாங்க, படத்தை பார்ப்பாங்க. ம். படம் பார்த்துட்டு அவரும் நோட்ஸ் எடுப்பாங்க. இவர்கள் எதுக்காக இங்கே ரிவைசிங் அமைச்சாங்க, இவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சு இந்த கம்பேரிசன் பண்ணுவாங்க. அப்போ அதற்கு பிறகு தான் அவங்க ஏ கொடுப்பாங்களா யூஏ கொடுப்பாங்களா அப்படிங்கிறது தெரியாது. பட் அந்த டைமே எப்போ எடுக்கணும்னா கிட்டத்தட்ட வந்து 2-3 வாரங்களுக்கு மேலே ஆகும்னு பேசப்படுது. 3 வாரங்கள். எஸ். ஓகே. அப்போ 20 நாட்களுக்கு மேலே ஆகும்னா அப்போ 9லேருந்து 20 போச்சு, இந்த ஜனவரியே முடிஞ்சு போயிடும் உங்களுக்கு. அப்போ ஜனநாயகன் இந்த மாசம் ரிலீஸ் ஆகாதாங்க? வாய்ப்பே இல்லைங்கிறது மாதிரி இருக்கு. இப்போ நிலவரம் வாய்ப்பு இல்லை. பொங்கலுக்கு இல்ல, ஜனவரிக்கே பொங்கலுக்கும் இல்ல. கிடையாது, நைட்டும் கிடையாது, பொங்கலுக்கும் கிடையாது. ம் ம் ம். ரிவைசிங் கமிட்டி வந்து அவர் எப்போ பார்ப்போம் டேட் கொடுப்பாங்க உங்களுக்கு. ஓகே அவங்க கொடுக்குற டேட்டு தான் நீங்கள் உடனே இன்றைக்கே பாருங்கன்னா அதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிற தகவலும் வருது. ஓகே ஓகே. ம். அப்போ இதை அப்படியே தூக்கி போடு, நம்ம எப்போங்கிறத பார்த்துட்டு சொல்லுவோம் அப்படிங்கும்போது வந்து எப்படி சொல்கிறது இதை? ஓகே. இப்போ நாளைக்கு வெளியாகக்கூடிய தீர்ப்புங்கிறது படத்தை வெளியிடுங்க வெளியிடாதீங்கிறதுக்கான தீர்ப்பு கிடையாது, சென்சார் ப்ரொவைட் பண்றதுக்கான தீர்ப்பு மட்டும்தான். அப்படி எடுத்துக்கலாமா அதை? ஆமாம். இப்போ ரிவைசிங் கமிட்டி வந்து என்ன ப்ராப்ளம் ஏதுங்கிறத வந்து நாளைக்கு கோர்ட்டில் அவங்க சொல்கிறதா இருக்காங்க. ஓகே. அப்போது அதை வச்சு அடுத்த கட்டமாக வரும். இல்லை நீங்கள் வந்து இவ்வளோ டைம் எடுக்கிறீங்க செய்கிறீங்கன்னு வந்து இந்த நீதியரசர்கள் வந்து அவங்களோட இண்டிவிஜுவல் ஒரு முடிவில் கண்டிப்பாக இவ்வளோ டைம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, படம் ரிலீஸ் ஆகிடுச்சு 500 கோடி செலவாயிருக்குன்றாங்க, அப்போ இவ்வளோ ப்ராப்ளம் வந்து நஷ்டமாகும், அப்போ ஏன் நீ உடனடியாக பண்ணலை, இல்லை அந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டாருக்கலாம். 9 ரிலீஸ் ஆகிடும். 9ஆம் தேதி இல்லை 10ஆம் தேதியோ? 10ஆம் தேதி கூட 9 கொடுத்துட்டாலே உங்களுக்கு இந்த மேட்னி ஷோ ஈவினிங் ஷோ கூட பண்ணிட்டு போயிடலாம். ஓகே ஓகே. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஏற்கனவே லாஸ்ட் இந்த விக்ரம் படத்துக்கு வீரதுரசுரன் இதுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு. காலை ஷோ வரல, மத்தியானம் ஷோ வரல, ஈவினிங் தான் ஷோ போட்டாங்க. அப்போ அப்படி கூட போகிறதுன வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் இங்கே வந்து விஜய் அவர்கள் ப்ரொடக்ஷன் நேற்று எல்லாமே உட்காந்து ஒரு மீட்டிங் பண்ணி தான் டக்குன்னு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் என்ன நேற்று ஈவினிங் தற்காலிகமாக படம் 9 வரல, அடுத்த டேட் எப்போங்கிறத அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறது அவங்க விஷயத்தை டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஓகே. ஏன்னா ஒரு நம்பிக்கை இல்லை, இது ரிவைசிங் கமிட்டி போயிட்டு வந்து பண்ணி 9ஆம் தேதியே கொடுத்தாங்கன்னா தீர்ப்பு வந்ததுக்கு பிறகு அவசரமாக எதையும் நம்ம பண்ண முடியாத சூழ்நிலையில் அந்த ஒரு விஷயத்தை ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. 9ஆம் தேதிங்கிறது திரும்பி சென்சார் தணிக்கைக்குழு அதிகாரிகள் வந்து அவரோட அட்வொகேட் சார்பாக கோர்ட்டில் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியாது. ஓகே. சொல்கிறத வச்சு தான் ஒரு தீர்ப்பு வரும். ஒரு வேளை இல்லைங்க ரிவைசிங் கமிட்டி பார்க்கணும், டைம் எடுக்கணும், அவர்கள் இந்த டேட் கொடுத்துருக்காங்க, அதற்கு பிறகு நான் பார்த்துட்டு என்னன்றதை சொல்லுவோம், அதுக்கு ஒரு 2 வாரம் 3 வாரம் ஆகும்னு சொல்லிட்டாங்கன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே ஓகே நீங்கள் பார்த்துட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுங்கன்னாங்கன்னா அதோட முடிஞ்சு போச்சு. ஓகே. ஸோ இது எந்த மாதிரி நாளைக்கு வரும், ஒன்று பாசிட்டிவாக டக்குன்னு வந்து இல்லை ஏற்கனவே முடிஞ்சு போன விஷயத்தை நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாதீங்கன்னு சொல்கிறதுக்கு ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, இப்படி வருமா வராதுங்கிறது தெரியல. ஓகே. பட் இல்லை நீ எல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் என்னாலும் வேறு ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் மொத்தத்தில் 9ஆம் தேதி வரல, பொங்கலுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த மாதம் ஃபுல்லாகவே ஜனவரிக்குள்ளேயே வருமான மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஓகே ஓகே. விஜய் இதை பற்றிலாம் என்ன நினச்சிட்டு இருக்காரு சார்? அவருடைய தாட் ப்ராசஸ் என்னவா இருக்குங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குது. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்காரா? என்ன பேசிக்கிறாரு உள்ள? அப்படி ஏதாவது தகவல்கள் ஏதாவது இருக்குங்களா? இல்லை, அவர் ஃபுல்லாக நேற்று டிஸ்கஷன் ஃபுல்லாக போயிருக்காங்க. அவர் ஏற்கனவே ப்ரெஷர் ஓவராக இருக்கு. ஆமாம். ஆனால் சிபிஐ சம்மன் வந்து ஜனவரி 12ஆம் தேதி சொல்லி அந்த ஒரு மேட்ரு போயிட்டு இருக்கும்போது இது புது குடைச்சலாகி போச்சு அவருக்கு. ஓகே. ஏற்கனவே இருக்கிற அரசியல் வந்து எல்லாமே நடக்குன்னு தெரியும். மக்கள் எம்ஜிஆருக்கு வராத ஒரு விஷயமா ஏகப்பட்ட விஜயகாந்துக்கு வந்துச்சு, ரஜினி சாருக்கு வந்துச்சு, எவ்வளோ ப்ராப்ளங்கள் வந்துச்சு. இதே விஜய் படத்துக்கு கிட்டத்தட்ட எத்தனை படங்களுக்குங்க, சுறாக்கு ப்ராப்ளம், தலைவாக்கு ப்ராப்ளம், மெர்சலுக்கு ப்ராப்ளம், கத்திக்கு ப்ராப்ளம், சர்க்காருக்கு ப்ராப்ளம், இவ்வளோ ப்ராப்ளங்களை தாண்டி தான் விஜய் வந்திருக்காரு. அவருடைய இது என்ன ஒன்றா அப்போ வெறும் நடிகராக மட்டுமே இருந்தார் விஜய். ஓகே ஓகே. அதனால் அந்த பிரச்சனைலாம் தாண்டி படம் ரிலீஸ் ஆச்சு. அங்கே வந்து தலைவராக கட்சி உருவாகிறதுக்கான விஷயங்கள் அதில் பார்க்கப்பட்டுச்சு. சுறாவில் த லீடர், தலைவாலையும் டைம் டு லீட். ஸோ இந்த விஷயங்கள் வர்றதுக்கான அறிகுறிகள் தெரியும் போதே அங்கே உள்ள பிரச்சனை உருவாச்சு. ஓகே. இன்னைக்கு தலைவராக வந்துட்டாரு, காமிச்சிட்டாரு, 2 மாநாடு போட்டாரு, 2 மாசத்துல எலெக்ஷன், 2 மாசத்துல இந்த மே மாதம் எலெக்ஷன், இப்போ வந்து ஏப்ரலே வர்றது மாதிரியான ஒரு தகவல் வேறு போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் தாண்டி வரும்போது தான் இங்கே வந்து விஜய் கட்சியின் தலைவராக பார்க்கப்படும் போது இதுக்கு நெருக்கடிகள் அதிகமாக கொடுக்கப்படுது. இல்லைன்னா இது வந்து ஒரு பெரிய தணிக்கை குழு அதிகாரிகளுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. டக்குன்னு ஒரு நாள் டேட் கொடுக்க போகிறாங்க, அவங்க தான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஆன்லைனில் புக் பண்ணாங்க, 18ஆம் தேதி புக் பண்ணிட்டாங்க, படம் பார்த்துட்டாங்க, உங்களுக்கு யூஏன்னு சொல்லிட்டாங்க. இதற்கு பிறகு என்ன அழுத்தம் இருக்குது, ஏன் தள்ளப்படுது, ஆனால் இது வந்து எந்த அழுத்தமே இல்லைன்னு சொல்கிறாங்க.
இப்போ நாங்கள்லாம் படம் பார்த்து தான் முடிவு பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. இது வந்து அவசர கால ஒரு நடவடிக்கையாக எடுத்து உடனடியாக மிஞ்சி 3 மணி நேரம் படம் தான் அது பார்த்து 1 ஹவர் டிஸ்கஷன் பண்ண போகிறாங்க. திருப்பி கட்ஸு கொடுத்ததுன்னா இம்மிடியேட்டாக எடிட்டர் குட்டியை குறைச்சி டப்புன்னு கட் பண்ணி அந்த கேசட்டை கையில் கொடுத்துட போகிறாங்க. இது கட்டி சொன்னதை கட் பண்ணியாச்சு, சப்மிட் பண்ண போகிறாங்க. மிஞ்சி போனால் ஒரு 6 ஹவர்ஸில் முடிய வேண்டிய வேலை தான் இது. ஓகே ஓகே. பட் ஆனால் இது இழுத்தடிக்கப்படுது. ஓகே. அது எப்போ அவங்க பார்ப்பாங்கன்னு தெரியாது. 9ஆம் தேதி நான் அது என்ன ரிசல்ட் நாளைக்கு வரும், நான் இன்றைக்கி 8 ஆச்சு, நாளைக்கு வந்து 9. இப்போ அதனால் எல்லாமே கேன்சல் பண்ணிட்டாங்க. நீங்கள் வந்து டிக்கெட் புக்கிங்லாம் போய் எப்படியே ஷோ டிக்கெட்டு அப்ராட்லாம் உங்களுக்கு டிக்கெட்டு போய் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ண சொல்லிட்டாங்க டோட்டலாகவே. அதில் என்னென்ன படம் வாங்கலையும் ஃபுல்லாக ரீஃபண்ட் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. இவ்வளோ சிக்கல், இதோட 200-300 பேரோட உழைப்பு வீணாக போகுது. உலகம் பூரா இருக்கிற திரையரங்குகளுக்கு பெரிய பிரச்சனைகள், டிஸ்ட்ரிபியூட்டருக்கு பிரச்சனைகள். ஒருத்தரை வந்து வச்சு காயினத்தை கொண்டு போகிறதுனால எவ்வளோ பேர்கள் பாதிக்கப்படுறாங்க. பட் விஜய் மனநிலையே கொஞ்சம் இப்போ கஷ்டமாக தான் இருக்குது. நீங்கள் கேட்டது மாதிரி அவர் ரொம்ப டிப்ரெஷனில் தான் இருக்கார். ஏற்கனவே அரசியல் ரீதியாக நிறைய ப்ராப்ளத்தை பார்த்துட்ருக்கோம். இது இல்லாமல் இந்த படத்துக்கு ப்ராப்ளம் வரும்னு தெரியும், கண்டிப்பாக ஏதாவது ஒரு சிக்கல் வரும்னு தெரியும். ஆனால் ரிலீஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு சிக்கல் வரும்னு எதிர்பார்க்கல. ஓகே ஓகே. இப்போ நேற்று அதுலேருந்து அவங்க எல்லாம் சேர்ந்து கேவின் ப்ரொடக்ஷன்ஸுக்கு விஜய் ஒரு ஆறுதல் சொல்லியிருக்காரு. அவருக்கு ஆறுதல் யாரும் சொல்லலை. ஓகே. தனிமனிதனாக போராடிட்டு இருக்கா பாவம், அரசியல்லையும் சினிமாலையும். அவர் பார்த்தீங்கன்னா பழைய விஜயே இல்லைங்க. ரொம்ப ஃபேஸ்லாம் அப்படியே ரொம்ப டல்லாகிடுச்சுங்க அவர். நான்லாம் ஷூட்டிங்கில் பார்த்த விஜய் வேறு, அவ்வளோ கலகலப்பாக மனுஷன் அப்படி சிரித்து காமெடி பண்ணிட்டு பேசாமல் சினிமாலே நடிச்சுட்டு போயிருக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணணும், தமிழ் மக்களை பண்ணணும்னு வந்தனுடைய வேலையை அவரை போட்டு உண்டு இல்லைன்னு பண்ணிட்டாங்க. எல்லா பேருமே எல்லா கட்சியிலையும் போட்டு அடிக்குது. ஓகே. ஸோ இதுலேயே அவர் ரொம்ப 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 அதாவது வேதனையோட ஒரு சூழலை தள்ளப்பட்டார். ஒரு நிம்மதி இல்லாமல், சாப்பாடு இல்லாமல், டிஸ்கஷனில் என்ன பண்ணலாமோ கேவினுக்கும் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார். ஒன்றும் கவலைப்படாதீங்க, படம் ரிலீஸ் ஆகும்போது ஆகட்டும், என்னன்னாலும் நான் பார்த்துக்கிறேன், உங்களை டிஸ்ட்ரிபியூட்டர் போகிறதுலேருந்து தியேட்டர்ஸை நான் பார்த்துக்கிறேன், கவலைப்படாதீங்கன்ற அந்த ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. அதனால தான் கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் நேற்று அதிகபூர்வமாக ஒரு தகவல் சொன்னாங்க. 9 படம் ரிலீஸில் அடுத்த தேதி எப்போ சொல்லணும் அவங்க தைரியமாக சொன்னது. காரணமே விஜய் கொடுத்த ஹோப்பு தான். ஓகே ஓகே. ஒன்றும் பெரிய விஷயம் இருக்குது, 400 கோடி தானேங்க செலவாயிருக்கு. வாங்கல எல்லாத்தையுமே வட்டியை போட்டு கேள்விப்பட்டு ஒரு கம்ப்ளீட் பண்ணி ஒன்றும் பிரச்சனைன்னு சொன்னால் இதன் மூலமாக மக்கள் மத்தியில் இப்போ விஜய்க்கு மிகப்பெரிய சிம்பத்தி கிரியேட் ஆயிருக்கு. இப்போ இதுதான் என்னுடைய அடுத்த கேள்வியாக இருக்குது. கரூர் துயர சம்பவம் நடக்குது சார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் விஜயோட அரசியல் நடவடிக்கைகளை வச்சு பார்க்கும்போது விஜய்க்கு 10% வாக்குகள் உறுதியாக இருந்திருக்கு. அது அவருடைய ரசிகர்களுடைய வாக்குகள். கரூர் சம்பவம் நடக்குது, அது என்ன பிரச்சனை, அது யார் நடத்துனாங்க, இல்லை இயல்பாக நடந்து, அது 2ஆம் பட்சம், அது நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஆனால் அந்த சம்பவத்துக்கு அப்புறம் விஜயோட இமேஜ் மாறுது. ஒரு மனுஷனை போட்டு ஏன்பா இவ்வளோ கார்னர் பண்ணுறீங்க அப்படிங்கிற சிம்பத்தி வரும்போது விஜய்க்கு அது அப்படியே 20% 25% வாக்குகளாக உறுதி செய்யப்படுது. இது நான் இந்தியன் மீடியாஸ் எல்லாருமே எழுதுறாங்க இங்கிலீஷில், விஜய்க்கு 25% ஓட் இருக்குது அப்படின்ட்டு. இப்போது ஜனநாயகன் ஒன் லாஸ்ட் டான்ஸ் பொங்கலுக்கு வரப்போகுதுன்ட்டு இந்தியா ஃபுல்லாக, வேர்ல்டு ஃபுல்லாக எக்ஸ்பெக்டடாக இருக்கிறாங்க. இப்போ இந்த பொங்கல், இப்போ இது ரிலீஸ் ஆகாமல் போச்சுன்னா ஒட்டுமொத்த தமிழ் சினிமா ரசிகர்களுக்குமே ஒரு பெரிய இழப்பு, ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட். இது இன்னும் விஜய் மேலே அனுதாபத்தை அதிகரிக்கும். இப்போ விஜயோட வாக்கு சதவீதம் இதனால அதிகரிக்குமா? கிட்டத்தட்ட இது வரைக்குமே நீங்கள் சொல்கிறது மாதிரி 25 வரைக்கும் சொல்லியிருக்கீங்க. ஒரு சிறப்பான ஒரு தகவல் 45% வரைக்கும் ஏறி இருக்கிறதா ஒரு தகவல் வருது. ஓகே ஓகே. இந்த படம் ரிலீஸ் ஆகலைங்கிறது டிஸ்ட்ரிபியூட்டருக்கு உங்களுக்கு தான் வருத்தமாக இருக்கும் தவிர விஜய் மேலே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு அனுதாபம், அந்த சிம்பத்தி ரொம்ப கிரியேட் ஆயிருக்கு. ஓகே. கடைசி படம், ஒரு மனுஷன் கடைசியாக நடிச்சுட்டு போகிறான், ஓகே, விட்டவனா அது படம் வெற்றி தொழிக்கிறது 2வது விஷயங்க. அது மக்கள் கொடுக்குற தீர்ப்பு, அதை விட்டுருவான். ரிலீஸ் ஆகணும் இல்லையா கடைசி படம், ரொம்ப எஃபோர்ட் போட்டு பண்ணியிருக்காங்க. கர்நாடகாவிலேருந்து வந்து ஒரு ப்ரொடியூசர், தமிழ் ப்ரொடியூசர் ஏதாவது பண்ணாங்களே? இதை இல்லை, கிடையாது. கர்நாடகாவிலேருந்து ஒரு ப்ரொடியூசர் வந்து பண்ணுறாரு. அப்போது விஜய்க்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த படம் ரிலீஸ் ஆகலைன்னு ஒன்றையே சென்டிமெண்ட்ஸ், அந்த சிம்பத்தி ஏறுது. இப்போ ஓகே, நீங்கள் இந்த பிபியில் ஏறும்ல 80, 90, 110, 150 மாதிரி அவருக்கு வந்து வாக்கு சதவீதம் ஏறிக்கிட்டு இருக்கு. இப்போ 45% வரைக்கும் போயிருக்கதா ஒரு தகவல் வருது. ஓகே ஓகே. அப்போ இதனால் வந்து விஜயை வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணலான்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு வந்து இது வந்து அப்படியே கான்ட்ராஸ்டாக மாறுது. இப்போ என்னடா இது, என்னமோ என்னத்தையோ கிண்ட பூதம் வந்த கதையாக பழமொழி சொல்லுவோம் இல்லையா, அந்த கதையை இப்போ மாறிக்கிட்டு இருக்கு. கிணறு வெட்ட பூதம் வந்த கதை அப்படிங்கிறது மாதிரியான விஷயங்கள் ஒன்று இப்போ போகுது. அதனால் இதனால் விஜயுடைய இந்த மனசு கஷ்டமாக இருக்குது, படம் ரிலீஸில் வருத்தம் இருக்குது. ஆனால் மக்களுடைய ஆதரவும் செல்வாக்கும் எகிரிக்கிட்டு இருக்கு. ஓகே ஓகே. மேபி இதனால தான் விஜய் கொஞ்சம் அமைதியாகவும் இருக்காரா? இவங்க பண்ணுறதை பண்ணட்டும், விளைவுகள் எங்கே வருங்கிறது அவருக்கு அதையுமே வந்து விஜய் கவனிச்சிட்டு இருக்காருனால பேசாமல் இருக்காரோங்கிற ஒரு கேள்வி கூட ஒரு இல்லை, அப்படி எடுத்துக்க முடியாது. அந்த ஆதங்கம் இருக்குது. படம் ரிலீஸ் ஆகலை, ரசிகர்களுக்கு கொடுக்க முடியல. 9ஆம் தேதி ஒரு 19, 20 வரைக்குமே ஒரு 12 நாள் கலெக்ஷன்ஸ் எல்லாமே லாபம் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்கன்ற ஒரு விஷயம் வந்து இருக்கு அவர்கிட்ட.
பட் இந்த படம் ரிலீஸ் ஆகுது காரணம் விஜய் கிடையாதுல்ல. ஆமா ஆமா. நீங்கள் தணிக்கை குழு ஓகே சர்டிஃபிகேட் சொன்னதுக்கு பிறகு நீ கொடுத்துருந்தீங்கன்னா நாளைக்கு ரிலீஸ் ஆயிரும்ல படம், உலகம் பூரா. பட் ரிலீஸ் ஆகலைங்க போது வருத்தம் இருக்குது. அதுக்கு மீறி என்ன பண்ண முடியும்? ஓகே. தணிக்கைக்குழு அதிகாரிகள் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும், கேட்டு தான் ஆகணும். நீங்கள் சொல்கிற நேரத்துக்கு நாங்கள் சர்டிஃபிகேட் தர முடியான்றாங்க. எங்களை கேட்டால் 9ஆம் தேதி நீங்கள் டேட் ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னு கேட்குறாங்க. ஓகே. இவ்வளோ பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போவுமே நீங்கள் ஒரு படம் ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பூஜை போடுற அன்னைக்கு ரிலீஸ் டேட்டை கொடுத்துருவாங்க. விளம்பரமே அதான் வரும். ஆமாம். ஸோ இன்று முதல் ஆரம்பம் தீபாவளி வெளியீடு, பொங்கல் வெளியீடுன்னு ஒரு விளம்பரமே இருக்கும் ஏவிஎம்மில் பார்த்தீங்கன்னா. நீங்கள் பழைய பேப்பர்ஸ் எடுத்து பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. ஆமாம் ஆமாம். அப்படி தான் இது தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக முடியல, பிஸ்னஸில் கொஞ்சம் டல்லாக இருக்கேன்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு இப்போ நெக்ஸ்ட் இயர் கோட்டாவில் ஓடிடி பண்ணோம்னா பொங்கலுக்கு வர்றாங்க. அப்போ இது நிர்ணயிக்கப்பட்ட ஒரு விஷயம், எல்லாருக்குமே தெரிந்த விஷயம். அதுதான் சொன்னேன் இல்லையா, ஒரு 6 ஹவர்ஸில் படம் பார்த்துட்டு இதை கட் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அது பண்ணலை. ஓகே. பட் இதன் மூலமாக ஒரு வருத்தம் விஜய்க்கு இருக்கே தவிர இதன் மூலமாக ஒரு லாபம் பார்க்கலாங்கிற அந்த நோட்டிஃபிகேஷன் அவர்கிட்ட கிடையவே கிடையாது. அந்த தாட்ஸ் எப்பயுமே விஜய் கிடையாது. ஓகே ஓகே. மக்களை சந்திப்போம், அவ்வளோதான். வெற்றி தோல்வி அவர்கள் கொடுப்பாங்க. நீங்கள் ஜனநாயகம்லாம் கேட்கிட்டது தான். உங்கள் இடத்துக்கு யார் வரான்றது 2 விஷயமா இப்போ அரசியல் இதே பேசினார். ஆமாம். யார் இடத்துக்கு எந்த வந்து உட்காரணுங்கிறத மக்கள் சொல்லுவாங்கன்னு சொன்னது காரணமாக தான். ஓகே. மக்கள் தான் எஜமானர்கள். ஓகே. ஸோ அதனால் இது வந்து வெளியீடு இல்லைங்கிற வருத்தம் அவருக்கு இருக்குது. ஆனால் அதன் மூலமாக மக்களுடைய ஆதரவு ஆட்டோமேட்டிக்காக பெருகிட்டு இருக்கு. ஓகே ஓகே. ரசிகர்களுடைய ஆதரவு இன்னும் அதிகமாயிட்டு இருக்கு. இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆனாலும் அன்றைக்கி நாங்கள் பொங்கல் மாதிரி செலிப்ரேட் பண்ணுவோம், தீபாவளி மாதிரி செலிப்ரேட் பண்ணுவோம்னு இங்கே வெறித்தனமாக வெயிட் பண்ணுற ஆடியன்ஸை தான் இப்போ வந்து பார்க்க முடியுது. ஆட்டோமேட்டிக்காக 9ஆம் நாளைக்கு விட்டு அது பாட்டுக்கு வந்துட்டு அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும் படம். அந்த படத்துக்கு வந்து எதிர்பார்ப்பை எகிர வச்சுட்டாங்க எல்லா பேருமே. ஓகே. என்ன இருக்குது அப்படி படத்தில்? என்ன 27 கட்ஸ் கொடுத்துருக்காங்க, என்ன இருக்குது, என்ன மீட் பண்ண சொல்லியிருக்காங்க, என்ன வெறித்தனமாக இருக்கும் படத்தில். செகண்ட் ஹாஃப்லாம் படம் தெரிக்கும் உங்களுக்கு. ஓகே. அப்படி ஒரு பக்கா ஒரு மாஸ் கமர்ஷியல் பண்ணியிருக்காங்க. நல்ல சென்டிமெண்ட் இருக்குது. ஓகே. அதுக்குள்ளேயே ஒரு கதை இருக்குது. கதையோடு தான் அரசியலை டச் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. அதனால் நாளைக்கு ரிலீஸ் ஆயிருந்தால் ஏதோ வந்தது போச்சு அப்படின்னு மாதிரி இருந்திருக்கும். ஆமாம். இப்போ ரிலீஸ் ஆகாம விட்டதுனால ஆஹா இது வரட்டும், வச்சுக்கோ, இந்த படத்தை வச்சுக்கோ நம்மன்ற அளவுக்கு எல்லா பேரும் மக்கள் எல்லாருமே இப்போ வந்து எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜனநாயகம் எப்படி ஒரு ப்ராப்ளம் வருதோ பராசக்தி அதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஓகே. யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுத்தாச்சு, புக்கிங் போச்சுன்னு இப்போ ஸ்டாப் பண்ணிருக்க ஒரு கேள்வி வருது. சர்டிஃபிகேட் கைக்கு வரல. கேட்டால் இவருக்கு விஜய்க்கு வந்து அரசியல் ரீதியாக பார்க்கப்படுது அப்படின்னா பராசக்தி படம் இந்தி திணிப்பு எதிர்ப்பு உடைய அந்த ஒரு அம்சம். அன்னைக்கு காங்கிரஸ் ஆட்சியில் நடந்த ஒரு விஷயம் தான். இன்னைக்கு இருக்கிற 2K கிட்ஸ் ஜென்ஸிக்கிட்டு தெரியாது எந்த ஆட்சியில் இந்தி எதிர்ப்பு நடந்தது. தமிழ் மொழிக்கு இவ்வளோ போராட்டமா நம்ம நாட்டிலே அப்படின்னு சிந்திக்க ஆரம்பிச்சாங்கன்னா இருக்கிற ஓட்டும் போகும். ஓகே ஓகே. அப்போ திராவிட முன்னேற்ற எடுத்து ஆதரவு பெருகும். இன்னும் உங்களுக்கு அது பராசக்தி மிகப்பெரிய ப்ளஸ்ஸான ஒரு படம் அவர்களுக்கு. ஓகே. ஸோ இப்போ அங்கேயும் வந்து இந்தி எதிர்ப்பில் வரும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டான படம்னு சொல்லி அது பேர் இப்போ பேசப்பட்டு இருக்கு. அது சர்டிஃபிகேட் நாளைக்குள்ளே கையில் கொடுத்தா தான் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகும். ஆமாம். அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. 2 படமே பொங்கலுக்கு வருமா வராத. ஒரு பக்கம் விஜய் சிவகார்த்தியன் அடிச்சு போயிட்டு இருந்த டாபிக் இப்போ அதெல்லாம் போய் அரசியல் களம் அண்ணன் தம்பி பொங்கல்னு பேசப்பட்டு 2 கொண்டாடும் போது இப்போ வந்து 2 படமே ரிலீஸ் ஆகாமான்னு கேள்விக்குறியில் இப்போ இருக்கு. ஓகே. எவ்வளோ வருத்தம். இப்போ அப்படியே ஒரு சிக்கலில் போய் மாட்டிச்சு. ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயம் இது. சினிமாவை பார்க்கலாம், அவ்வளோதான். அரசியல் இருக்குன்னா அரசியல் களத்தில் போகுது, எல்லா பேரும் மோதி பார்க்க வேண்டியதை வேறு என்ன பண்ண முடியும்? அதனால் இந்த மாதம் வரலைன்னா ஒருவேளை மே எலெக்ஷன் வந்து ஏப்ரலுக்கு மாற்றினாங்கன்னா ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்னாடியே எலெக்ஷன் கமிஷன் வந்து தமிழ்நாட்டில் இந்த டேட்டில் எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்கன்னா இந்த படம் டேட்டுக்கு பிறகு வருமானு மிகப்பெரிய ஒரு கேள்வி. சரி, இப்போ ஜனநாயகன் படம் பகவந்த் கேசரியோட ரீமேக் தான் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 90% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நம்ம ட்ரெய்லர்லேயே அதை பார்த்து அதுக்கான டிகோடிங்ஸ் எல்லாம் நிறைய பேசிட்டோம். இப்போ என்ன கேள்வி வருதுன்னா, பகவந்த் கேசரி நேஷனல் அவார்டு வாங்கின படம், அதுவுமே சென்சார் சர்டிஃபிகேட்லாம் வாங்கி மத்திய அரசே அதுக்கான விருதை கொடுக்குது. அதே படத்தை அப்படியே ரீமேக் பண்ணுறோம். ஏன்னா நம்ம அந்த சென்சார் கட்டுக்கான இதுலேயே பார்க்கும்போது இந்த வசனங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. பகவந்த் கேசரி படத்தில் வரக்கூடிய வசனமாச்சே இதை கட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. அந்த படத்தை அப்படியே ரீமேக் பண்ணும்போது ஏன் இதுக்கு மட்டும் சென்சார் சர்டிஃபிகேட்டுக்கு அவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்க? அந்த படத்தில் இல்லாத அந்த மத பிரச்சனையாக இந்த படத்தில் இருக்குது. இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது. இது என்ன வகை? இது அப்போது விஜய்ங்கிற ஒரு தனிப்பட்ட நபருக்கு மட்டும்தான் கொடுக்கப்படக்கூடிய அழுத்தமா? அதை பற்றி கொஞ்சம். இல்லை, விஜய்க்காக மட்டும்தான், வேறு எப்படி எடுத்துக்க முடியும் நம்ம? ஓகே. நீங்கள் கேட்டது மாதிரி தான். ஏன்னா பகவத் கேசரியோட ரீமேக் நீங்கள் 90% சொன்னீங்க, கிட்டத்தட்ட 95% அதுதான். தமிழ் நேட்டிவிட்டிக்காக கொஞ்சம் நம்மளுடைய கலாச்சாரத்தை கொஞ்சம் மாற்றிருக்காங்க. ஸோ வசனங்கள் கொஞ்சம் விஜய்க்காக எழுதப்பட்ட வசனங்கள் இதுதானே தவிர
அதை விட மீட் பண்ணால் பண்ணுறேன்ட்டாங்க, கட்டு கொடுத்தாங்க, கட்டு ஓகேன்ட்டாங்க. ஆமா. இப்போ பகவத் கேசரியுடைய அப்படியே நீங்கள் வந்து ஒரு படத்தை பண்ணும்போது அங்கே சென்சார் கொடுக்கப்பட்ட ஒரு படம், நேஷனல் அவார்டு வின்னர் வாங்கின ஒரு படம், பாலியா அவர்களுக்கு சிறந்த நடிகர் கொடுக்கப்பட்ட படம், பேசப்பட்ட படம். இதே சென்சார் தணிக்கை குழு, சென்ட்ரல் போர்டுடைய தணிக்கை குழு அதிகாரிகள் பார்த்து சர்டிஃபிகேட் கொடுக்கப்பட்டு சூப்பர் டூப்பர்ட்டான ஒரு படம். ஓகே. இதுதான் விஜய் அவர்கள் கடைசி படத்தை ஒரு ஸ்ட்ரைட் பிக்சர் எடுத்தோம்னா நிறைய ப்ராப்ளம் வரும் தான் ஒரு ரீமேக் படத்தை எடுத்தால் ஆல்ரெடி ஒரு ப்ராப்ளம் வராத ஒரு படம், சென்சார் கொடுக்கப்பட்ட ஒரு படம். இப்போ இது எடுத்தோம்னா உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்காதுன்ற ஒரு தாட்ஸில் தான் உங்களுக்கு ரீமேக் படத்தை பண்ணது. ரீசனே அது. ஓகே. இறுதி படம் இந்த பிரச்சனை வரக்கூடாது. அதற்கு அந்த கதையை எடுக்கும்போது கிட்டத்தட்ட அதே பேஸ்ட் பண்ணியிருக்கும் போது அப்புறம் இதற்கு மட்டும் சென்சார் வந்து இந்த அளவுக்கு தணிக்கைக்குழு அதிகாரிகள் வந்து கேள்வி மேலே கேள்வி கேட்குறன்றதான் ஒரு புரியாத புதிராக இருக்கு. ஓகே. இப்போ இதில் என்ன மத பற்றி சம்மந்தப்பட்ட கலாச்சார சீரழிவு இருக்குங்கிறது தெரியல. விஜய் படத்தில் எப்பவுமே அது இருக்காது. ஆமாம். ஓவரால் நீங்கள் பார்த்தீங்கன்னா கருத்துள்ள மெசேஜ் தான் சொல்லியிருப்பார். பட் இந்திய இராணுவத்தினுடைய அந்த குறியீடுகள் பயன்படுத்தி இருக்கதா சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட பகவத் கேசரில் இருக்கிற மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறாங்க. இப்போது அதனுடைய சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் பண்ணும்போது அதை நீங்கள் கட் பண்ண சொன்னீங்கன்னா கட் பண்ணிட போகிறாங்க. ஆமாம், பெரிய விஷயம் இல்லை. மத கலாச்சாரம் பற்றி ஏதோ இருக்குது அப்படின்னா பெரிய அளவில் இருக்க போகிறதும் இல்லை. ஏதோ 1-2 அப்படி கூட வரலாம். சப்ஜெக்ட்டுக்குன்னா 4 விஷயங்கள் வரதான் செய்யும். அதை மீட் பண்ண எடிட் பண்ண எடுத்து தூக்கி போட்டுற போகிறாங்க. அப்போ அந்த படம் பார்க்கவே தெரியும் இந்த இடத்துல சென்சார் கைவிட்டு சொன்னாலும் வச்சுட்டாங்க, முடிஞ்சு போச்சுன்னு புரிஞ்சுக்குவாங்க. அப்போ ஏற்கனவே சென்சார் செய்யப்பட்டு ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் சூப்பர் ஹிட்டான படம், தேசிய விருது வாங்கின ஒரு படம் நடிகர் பாலையாவுக்கு, அப்படிப்பட்ட ஒரு படத்துக்கு தமிழில் மட்டும் ஏன் சென்சார் இந்த தணிக்குள்ளார் இவ்வளோ விஷயத்தை கேள்வி கேட்குறாங்க. ரிவைசிங் கமிட்டி போனதுக்கான காரணம் என்னென்னா நீங்கள் சொன்னது மாதிரி விஜய் என்ற தனிப்பட்ட ஒரு நபருக்காக மட்டும்தான் எல்லாருடைய பார்வையும் இருக்குது. ஓகே. இந்த ரிவைசிங் கமிட்டி வந்து ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியும் இயக்குனர் தான் போவாங்க. சார் எங்களுக்கு கேட்டோம், யூஏ கொடுத்துட்டாங்க சார் அப்படின்னு. ஒரு சென்சார் அதிகாரிகள் பார்த்த 5 பேர் பார்த்த ஒரு படத்தையே அவர்களே ரிவைசிங் கமிட்டி போய் அனுப்புறதுங்கிறது எப்படி பார்க்குறதுன்னு ஒன்றும் புரியல. இவர்களுக்கு தெரியாததா ரிவைசிங் கமிட்டி போய் அவர்கள் பார்த்து ஒரு விஷயத்தை சொல்ல போகிறாங்க. உங்கள் தாட்ஸ் அவங்களுக்கு இருக்கும், அவங்க தாட்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா வழக்கமாக யூஏங்கிறது 12+ல தான் இருக்கும். அது 16+க்கும் சேர்த்து பண்ணுறாங்க. இப்போ அந்த 2 கேட்டகரி உள்ள வருது. இப்போ இது எல்லாம் பார்த்து தான் இந்த படத்தை கொண்டு போய் நிப்பாட்டி ஒரு சென்சார் பண்ணி பகவத் கேசரி பண்ணியிருக்கேன். ஓகே. இங்கே மட்டும் இவ்வளோ ப்ராப்ளம். ஸோ வெளியே வரதுக்கு காரணங்களுக்கு இவ்வளோ தடைகள் எதற்கு? ஓகே. அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இங்கே பேசப்படுது. நீங்கள் சொன்ன மாதிரி தான் விஜய் என்ற ஒரு தனிப்பட்ட நபருக்காக மட்டுமே இவ்வளோ விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. படம் வெளியே வராமல் இருக்கு. எலெக்ஷன் முடிகிற வரைக்குமே ஜனநாயகன் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்கிறீங்க? வாய்ப்புகள் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஓகே. அப்படி தான் வெளில பேசணுக்கு தகவல் வருது எனக்கு. ஓகே. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து டேட் கொடுத்துட்டாங்கன்னா, ஏன்னா இது வந்து மக்கள் மத்தியில் போய் கண்ணாமனா ரீச் ஆகும். உங்களுக்கு நார்மலாக பிரச்சாரம் பண்ணுறது ஒரு ஸ்டேட்டஸாக பார்ப்பாங்க. இது வந்து அரசியல் ரீதியாக எதிர்ப்பு நிறைய இருக்குது படத்தில். ஓகே. அதை நோக்கி வந்து பண்ண முடியுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஆனால் அதுக்குரிய வேலைகள் பேசப்பட்டு இருக்கு. ஒருவேளை டேட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டா கூட அதற்கு பிறகு இந்த படம் ரிலீஸ் பண்ணுறது வாய்ப்பு இருக்குமான்னு அந்த ஒரு விஷயத்தையும் வந்து அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. ஆனால் எலெக்ஷனுக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆகிறது தான் சார் தாவேகாக்கும் ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். பெரிய ப்ளஸ் அதுதான், உங்களுக்கு பெரிய ப்ளஸ் அதுதான். அதுக்கு முன்னாடி பண்ணிட்டா பெட்டராக இருக்கும். ஓகே. ஸோ ஆனால் முடக்கிறது எல்லாமே அதுக்காகவும் தானே? ஆமாம் இருக்குது, கண்டிப்பாக அதுக்கு ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் இது ஒருவேளை எலெக்ஷனுக்கு பிறகு தான் வருதுனாலுமே உங்களுக்கு விஜய்க்கு பெரிய ப்ளஸ்ஸாக தான் மாறும் இது. ஓகே. ஒரு படத்தை நிப்பாட்டிட்டாங்க, வெளி வரல, 5 மாசமா சும்மா கிடக்கு, அந்த படத்துல என்ன இருக்கு, என்ன சொல்ல வந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஆட்டோமேட்டிக்காக சிம்பத்தி ஏறும் உங்களுக்கு. ஓகே. அப்படித்தான் 91 மிகப்பெரிய ஒரு அசம்பாவிதம் இங்கே நடக்கும்போது மிகப்பெரிய அனுதாப அலைகள் வந்து அப்படியே அண்ணாடிஎம்கே மேலே வீசி. அதன் மூலமாக தான் அண்ணாடிஎம்கே மிகப்பெரிய அளவில் மெஜாரிட்டியில் ஆட்சியை பிடிச்சி ஆட்சி கட்டில் உட்கார்ந்தாங்க. திரு ராஜீவ்காந்தி அவர்களுடைய நடந்தப்போ அந்த மாரி மிகப்பெரிய விபத்து நடந்து அந்த மரணம் நடந்ததுனால தான் அந்த அனுதாபங்கள் வந்து மிகப்பெரிய மாறிச்சு உங்களுக்கு. காங்கிரஸுக்கும் மாறிச்சு, அண்ணாடிஎம்கே மாறி வந்துச்சு உங்களுக்கு. அதை இப்போ கிட்டத்தட்ட அந்த ஒரு அலைகள் அந்த பக்கம் திரும்புறது மாதிரி தெரியுது. இப்போ அது நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் கூட தெரியப்படுத்துனீங்க. இந்த பொங்கல் நம்மளுக்கு வந்து ஒரு ரொம்ப போரிங்கான பொங்கலாக இருக்க போதா, இல்லை பழைய மாதிரி கொண்டாட்டமான பொங்கலாக இருக்க போதா அப்படிங்கிறது எல்லாமே நாளைக்கான தீர்ப்பில் தான் இருக்குது. நிச்சயமாக அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார். பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.